ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, நம்ம சேனக்கிழங்கு வாங்கினா வறுவல், சிப்ஸு இது தாங்க வைப்போம். பெரும்பாலும் குழம்பு வைக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வறுத்து குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமான ருசியில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு ஹைப்பும் ஒரு லைக்கும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சேனக்கிழங்க நல்லா துண்டமாக இப்படி சதுரமாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ புளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு. அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நறுக்கி வச்ச சேனக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சேனக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கிழங்குக்குள்ளே உப்பு பிடிக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போடுறதுங்க. இப்போ நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க. அதை நம்ம எடுத்து வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சேனக்கிழங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். குழம்புல போட்டு அவ்வளோ அட்டகாசமாக நல்லா அந்த சேனக்கிழங்கு சாஃப்டாக ருசியாக இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள், அடிக்கடி வைப்பீங்க. ஏன்னா இப்படி குழம்புலாம் நம்ம அடிக்கடி செய்யவே மாட்டோம் வீட்டில். சேனக்கிழங்கு வாங்கினா உடனே சிப்ஸு தான், வறுவல் தான் செய்வோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்கு நல்லா வறுத்தாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு இல்லையா, அதையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாம், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, வேஸ்ட் ஆகாது. சேனக்கிழங்கு எப்பயுமே நீங்கள் வாங்கினதுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 5-6 நாள் கழித்து யூஸ் பண்ணுங்கள். வாங்கும் போதே நீங்கள் பழைய கிழங்கா பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 4 வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம வதக்கிக்கிடுவோம். நல்லா ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டி வதக்குனாத்தே அந்த குழம்பு ருசிக்கும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போடக்கூடாது, அது நல்லா முறுமுறுன்னு ஆயிரும், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், குழம்பு நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு. இப்போ நான் துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் அடுப்பை சிம்மில் தாங்க வச்சுருக்கேன், ரொம்ப வைக்கலை. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு கூட கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்பையும் தேங்காய் போட்ட பின்னாடி வதக்கக்கூடாதுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயே அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூட்லேயே
நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த சூட்லேயே நம்ம வதக்கி விட்டால் போதுமானது. இப்போ ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு பொரியட்டும். அது கூட கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா இது பொரியட்டுங்க. பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தாளிப்பு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுப்போங்க. மிக்சி கழுவின தண்ணி இதெல்லாம் இது கூடயே நம்ம சேர்த்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், புளித்தண்ணி அதுவும் சேர்த்துக்கிடுவோம். புளியை கரைச்சி வச்சு இப்போ மிக்சி தண்ணியும் சேர்த்தாச்சு. நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி உப்பு போட்டு உப்பு பார்த்து தேவைன்னா உரப்பு உப்பெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. ஒரு 5-7 நிமிஷம் இருந்தாவே நல்லா கொதிச்சுருங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேனக்கிழங்கு, அதை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்து மேற்கொண்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம இப்போ மூடியை போட்டு வேக விட்டுறணும். அப்போத்தே அந்த சேனக்கிழங்குக்குள்ளே இந்த காரம், புளி, உப்பு எல்லாமே இறங்கி நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டா அப்படி ஜூஸியாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றி போச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே குழம்புடைய இது தெரியும். அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளறி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் குழம்பு அட்டகாசமான ருசியில் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.